வணக்கம், வெல்கம் டு SreeDeep's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான பீஸ் பலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நான் இங்கே 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன ஜாவித்ரி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நான் 1/4 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன், அதாவது 120 கிராம், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். நான் இங்கே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இங்கே 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு எலுமிச்சை பழசாறு சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துடாதீங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப் அரிசியை தண்ணியில் நல்லா கழுவி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கிற அதை இப்போ சேர்த்துக்கலாம். நான் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் சேர்க்கறதுனால இந்த பீஸ் புலாவ் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நான் இங்கே 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 2 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஷர் வந்ததும் விசில் வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நமக்கு புலாவ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு.
இந்த ரெசிபி நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீப் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சுவையான சமையலோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஹாவ் அ ஹாப்பி குக்கிங் டே.